கல்யாணங்கள் செய்கிறப்போ வந்து இது நிறைய டாக்ஸில் வந்து வரும். ஸோ இப்போது ஒரு வீட்டில் வந்து 3 நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இருக்கிறவங்க இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இல்லை சில நேரங்களில் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரே ராசி நட்சத்திரம் வந்து அமையிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இவங்க கல்யாணம் பண்ணலாமா? அதே மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரே ராசி கொண்டவங்க இல்லை ஒரே நட்சத்திரம் கொண்டவங்க இருக்கலாமா? நட்சத்திரம் ராசி எனக்கு தலை சுத்தினா இது ஏதோ எல்லா பக்கம் நம்ம இதை தான் கேட்குறோம். பட் ராசி நட்சத்திரத்தில் வந்துட்டு ஒரு கல்யாணம் தீர்மானம் ஆகுறதே கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ என்னன்னா உங்ககிட்ட வந்து இப்போ சொல்கிறேன், மகாபாரத போரில் பகவத்கீதையில் யார் அட்வைஸ் பண்ணுது? யாருக்கு யார் அட்வைஸ் பண்ணுதுங்க? கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு. யார் கேட்டாலும் இதுன்னு சொல்லுவாங்க, அர்ஜுனர் கிருஷ்ணருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? இது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு? எல்லா பக்கமும் அதே கான்செப்ட் தாங்க. எல்லா பக்கமும் இந்த காதலை என்ன கேட்குறோமோ அதை தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்னென்னா செவி வழி செய்தி, அவ்வளோதான். சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் தாத்தா சொன்னாங்க, எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன். ஸோ நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது இல்லைங்களா? ஸோ இதுலேயும் அந்த மாதிரியே தான் உங்களுக்கு சேம் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு. ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லை இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரமும் தான் பொருந்தும், இந்த நட்சத்திரம் ரெண்டும் பொருந்தாது, அப்படி அதெல்லாம் வந்து பொருத்தமான நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குங்க. டிபெண்ட்ஸ் ஆன் குணாதிசயங்கள். சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ரொம்ப மேலிஸ்டிக்காக, இப்போ நம்ம அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க வேலைக்கு போகணும், பொம்பளைங்க வீட்டில் இருக்குன்னு இந்த இப்போ அப்படி நடக்குதா? அந்த மாதிரி கிடையாதுங்க. எதை வச்சு வந்ததுன்னா கிரகத்தை சார்ந்து தான் அதுவும் வந்தது. பெண் கிரகமா அவங்க இப்படி சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆண் கிரகமாக அவங்க அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த கோட்பாடுகள் எல்லாம் வந்து கிரகத்தை பேஸ் பண்ணி தான் வந்தது. அந்த வகையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நட்சத்திரம்ல பொது இட்ஸ் அ காமன் திங், அவ்வளோதான். ஜென்ரிக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம். நம்மளை பார்த்தா இப்போ இவங்களை பார்த்தா இந்த நட்சத்திரம் வந்து சேரும் சேராது, பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் டெலிபத்தியும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வகையில் ஒர்க் ஆகக்கூடிய விஷயம் தானே. பட் இது வந்து லைஃப்பை தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெறும் நட்சத்திரத்தை பொறுத்து எடுத்து பொருத்தம் பார்த்து நம்ம முடிவு பண்ணவே வேண்டாம். அந்த மாதிரி வரவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, 10க்கு 9 இருந்துச்சுங்க பொருத்தம், அதனால தான் கல்யாணம் பண்ணோம்பாங்க. 6 மாதம் கூட இருக்காது, 2 பேர் வந்து செப்பரேஷனுக்கு டிவோர்ஸ்க்கு போய் உக்காந்துருப்பாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணால் அவங்களோட கட்டம், அதுக்குள்ளே கூடிய லக்னம், கலத்திரஸ்தானம் சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது உள்ளே. நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அங்கே சார்ட்டை இண்டிவிஜுவல் சார்ட்டில் இது இவங்களுக்கு சரிப்படுமா, கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்குமா, மேரேஜ் பண்ணுறோம் எதுக்கு, உடனே அடுத்தது நம்ம குழந்தை பார்ப்போம். நம்ம என்ன பார்க்கணும், நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கணும், எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்வாங்க. டக்குன்னு பார்த்தாலே வந்துடுது. இப்போ தான் எல்லாம் சாஃப்ட் வச்சுருக்காங்கல்ல, டக்குன்னு நம்ம பார்த்த உடனே வந்துடுது. உள்ளே கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன்டாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அந்த வகை. ஸோ பொருத்தம், நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் எடுத்து நம்ம திருமணம் பண்ணவே கூடாதுங்க.